கைஸ் வணக்கம். ஸோ ஆடியோ, வீடியோ உங்களுக்கு கிளியரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் 2க்கான நோட்டிஃபிகேஷன டிஎன்பிஎஸ்சிலருந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ஷார்ட்ஸ் மூலமா கூட நான் தெரிவிச்சிருந்தேன் 8:30க்கு. அது என்ன கணக்கோ என்னன்னு தெரியல. கரெக்ட்டா 8 மணிக்கு நம்ம இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல. அ எக்ஸாம் டேட் மேபி சேஞ்ச் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம குடுக்குறோம். அதுக்கு 1/2 அன் ஹவர்ல குடுத்துட்டாங்க. இதே மாரி தான் நம்ம குரூப் 1லயும் இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னு மத்தியானம் ஒரு 1 மணி சம்திங் வந்து நம்ம ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருக்க டைம்ல கரெக்ட்டா 1:30, 1:45க்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணாங்க. கரெக்ட்டா? ஸோ இதுக்காக நான் சொன்னதுனால தான் வருது அப்படின்னு சொல்லல. இந்த இன்சிடென்ட் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஓகே. ஸோ அதே மாரி ஈவினிங்ல இருந்தே நம்ம தொடர்ந்து ஷார்ட்ஸ் மூலமா வந்து நம்ம கன்வே பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதே நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு டேட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. கரெக்ட்டா? அதாவது ஆ ஆகஸ்ட் 11 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்ட்டா ஆகஸ்ட் 11ல மென்ஷன் பண்ணிட்டாங்க. கரெக்ட்டா? ஸோ அட் த சேம் டைம் வந்து இதுக்கான முக்கியமான அறிவுரைகள் எல்லாமே குடுத்துருக்காங்க. முக்கியமான டேட் என்னவோ அத மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த அ எக்ஸாம் டேட் சாரி அறிவிக்கை நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 11 இன்னைக்கு. அதே மாரி லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 9 அப்படின்னு குடுத்துருக்காங்க. கரெக்ட்டா? அதே மாரி கரெக்ஷன் விண்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கரெக்ட்டா இங்க வந்து குடுத்துருக்காங்க கிளியராவே. கரெக்ட்டா. செப்டம்பர் 13லருந்து செப்டம்பர் 15 அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாரி உங்களுக்கு வந்து எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, நவம்பர் 1 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கரெக்ட்டா. இதத்தான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். எக்ஸாம் டேட் சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாரி நவம்பர் 1ன்னு குடுத்துருக்காங்க. அ எ ப பிரிலிம்ஸ் எக்ஸாம் எப்போ ரிசல்ட் பப்ளிஷ் பண்றாங்களோ, அது அப்பதான் நாங்க மெயின்ஸ் எக்ஸாம்க்கான ரிசல்ட் நொ இது டேட்ட வந்து அனவுன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட்டா? எனக்கு தெரிஞ்சு யூசுவலா அடுத்த வருஷம் மார்ச் அந்த டைம்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. அதே மாரி வந்து எக்ஸாம் எச்சரிக்கை இதெல்லாம் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ வேக்கன்சி ஓகே. ஸோ வேக்கன்சி அப்படிங்கிறத பொறுத்தளவுல, இங்க வந்து குரூப் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நியர்லி 41 வேக்கன்சி மென்ஷன் பண்ணியிருக்கிறதா பார்த்துருக்கேன். கரெக்ட்டா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உதவி ஆய்வாளர், அதே மாரி துணை வணிக வரி அலுவலர், கரெக்ட்டா? டெப்யூட்டி டிசிடிஓ, இளநிலை வேலைவாய்ப்பு ஜூனியர் எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீசர், அதே மாரி நன்னடத்தை அலுவலர், சார் பதிவாளர், கரெக்ட்டா? சப் ரிஜிஸ்ட்ரார் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதே மாரி சிறை அலுவலர். ஓகே. ஸோ இங்க நம்ம ஜெயிலர் போஸ்ட் ஓகே. அதே மாரி சிறப்பு உதவியாளர், அதே மாரி தனிப்பிற உதவியாளர், இந்த மாரி நெறைய போஸ்ட் இருக்கு. ஓவராலா குரூப் 2க்கான வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 41 வேக்கன்சின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே. அதே மாரி குரூப் 2 ஏக்கு வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க கீழ போக போக ஒவ்வொரு இதுக்கும் வேக்கன்சி அப்படின்னு குடுத்துருக்காங்க. கரெக்ட்டா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கைத்தறி ஆய்வாளர், முதுநிலை ஆய்வாளர், முதுநிலை தணிக்கை ஆய்வாளர் இந்த மாரி நெறைய குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இத அப்படியே டவுன் பண்ணோம்னா, இதுல வந்து ஒரு ஓரளவு 780 வேக்கன்சி கரெக்ட்டா? 780 பிளஸ் 41 ஆக மொத்தத்துல 821 வேக்கன்சி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. கரெக்ட்டா? 821 வேக்கன்சி அப்படிங்கிற ஓவராலா குரூப் 2 ஏக்கு 780 போன வருஷத்த கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகம் தான். கரெக்ட்டா? இது வந்து கொஞ்சம் அதிகம் தான். அதே நேரத்துல இன்னும் மேபி போ போக போக அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நெனைக்கிறேன். கரெக்ட்டா? ஏன்னா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ற வரைக்கி இது வந்து கண்டிப்பா வந்து வேரியேஷன்க்கு இருக்கு. ஓகே. அதே மாரி இந்த ஏஜ் லிமிட்ட பொறுத்தளவுல ஜூலை 1, 2026 படி இந்த அதர்ஸ் ஓகே. அதர்ஸ் அப்படின்னாலே ஜிடி ஜெனரல் டர்ன் ஓகே. ஜெனரல் கேண்டிடேட் இல்லன்னா அன்ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து குறைந்தபட்ச வயது போஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல இந்த நன்னடத்தை அலுவலர்லாம் பார்த்தீங்கன்னா 22 அதே நேரத்தில துணை வணிக வரி அலுவலருக்கு 18, 18 தான் குடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 32 கரெக்ட்டா? ஸோ ஜெனரல் டர்னுக்கு. அ அதே நேரத்தில குரூப் 2 ஏக்குமே வந்து எல்லாத்தையுமே குடுத்துருக்காங்க 32 அப்படின்னு தான். கரெக்ட்டா? ஸோ 32 தான் குடுத்துருக்காங்க. அதே நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிசி, எம்பிசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டிய சேர்ந்தவங்களுக்கு மினிமம் ஏஜ் லிமிட் 22 அது எல்லாமே ஒண்ணு தான். பட் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த நன்னடத்தை அலுவலருக்கு உச்சவரம்பு கிடையாது. கரெக்ட்டா? ஆனா, இந்த டெப்யூட்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீசருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 37 அப்படின்னு குடுத்துருக்காங்க. கரெக்ட்டா? 37, 39 அப்படின்னு. மேபி நீங்க அ லா முடிச்சிருந்தீங்கன்னா 39 லா முடிக்கல அப்படின்னா டிசிடிஓக்கு 37 அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஓகே. மத்தபடி எந்த இதுக்குமே வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. ஓகேவா? எல்லா போஸ்ட்டுமே மேக்ஸிமமான போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பொருந்தாது அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ உச்சவரம்பு பொருந்தாது அப்படின்னா, இங்க வந்து 60 வயசு வரைக்கும் கூட எழுதிக்க முடியும். கரெக்ட்டா? அதான் இதோட மீனிங்கே. ஸோ அதே மாரி குரூப் 2 ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்குமே அதே தான். ஓகேவா? ஸோ அதுக்குமே வந்து உச்சவரம்பு கிடையாது. ஓகே. ஸோ அதே மாரி எக்ஸாம் டேட் நம்ம பார்த்தாச்சு. அதே மாரி கல்வி தகுதி. ஓகே. ஸோ கல்வி தொகுதிய பொறுத்தளவுல எனி ஒன் ஆஃப் த டிகிரி ஓகே. எனி டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். அதுக்கான பிரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு குடுத்துருக்காங்க. நீங்க அதையும் வந்து பார்த்துக் கொள்ளலாம். கரெக்ட்டா? ஸோ எனி டிகிரி தான். இதுக்கு மேக்ஸிமம் வந்து எல்லாமே எனி டிகிரி தான். ஸோ அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு
அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்வை தரம் இதெல்லாம் குடுத்துருக்காங்க. நீங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ ஓகே. ஸோ அதே மாரி இந்த பிசிக்கல் மெஷர்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் போஸ்ட்டுக்கு இங்க 165 சென்டிமீட்டர் அதுக்கு வந்து மெஷர்மென்ட் இருக்கு. அதே மாரி வந்து உயரம் இதெல்லாம் வந்து குடுத்துருக்காங்க. கரெக்ட்டா? ஓகே. ஸோ அதே மாரி நெக்ஸ்ட் இதுக்கு எக்ஸாம் டேட்டு அதே மாரி பிரிஃபரன்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். கரெக்ட்டா? அதாவது அ இது வந்து மெயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1:10 முதன்மை தேர்வுக்கு 1:10 ரேஷியோ அடிப்படையில கால்ஃபர் பண்ணுவாங்க. கரெக்ட்டா? இப்போ வந்து 821 வேக்கன்சி அப்டின்னா 8000 பேர். நியர்லி 9000, 10,000 பேர் வரைக்கும் மெயின்ஸ் எக்ஸாம் அப்பியர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்ட்டா? 10,000 பேர் வரைக்கும் மெயின்ஸ் எக்ஸாம் அப்பியர் ஆவாங்க. இன்டர்வியூ கிடையாது. கரெக்ட்டா? ஸோ இன்டர்வியூ வந்து நம்ம இதுல வந்து குடுக்கல. ஸோ பார்ப்போம். இந்த வந்து எக்ஸாம் ப்ரொசீஜர் கரெக்ட்டா? தேர்வு திட்டம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பிரிலிம்ஸ் எக்ஸாம் காமன் கரெக்ட்டா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல் ஸ்டடீஸு அதே மாரி வந்து இது நம்ம ஆப்டிட்யூடு அதே மாரி பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் 100 கொஸ்டினு கரெக்ட்டா? ஸோ இது மொத்தமா 300 மார்க்கு 200 கொஸ்டின் ஓகே. ஸோ இது வந்து ஓஎம்ஆர் பேஸ்டு தான் குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம பொறுத்தளவுல ஓகே. ஸோ அப்படியே வந்து கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, மெயின்ஸ் எக்ஸாம் குடுத்துருக்காங்க. தொகுதி 2 அதாவது குரூப் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழி தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பு தேர்வுல 100 மார்க் குடுத்துருக்காங்க. அதே மாரி பொது ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு வந்து 300 மார்க் கரெக்ட்டா? ஆனா இதுல வந்து இன்டர்வியூ அப்படிங்கிறது எதுவுமே மென்ஷன் பண்ணல. போன வருஷமே இன்டர்வியூ மென்ஷன் பண்ணல. அதே மாரி குரூப் 2 ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அதான் தமிழ் மொழி தகுதி தேர்வு ஒரு 100 மார்க்கு. ஜெனரல் ஸ்டடீஸ்லேருந்து 150 கொஸ்டின்ஸ் அதே நேரத்தில ரீசனிங்ல இருந்து 50 கொஸ்டின். ஓவராலா வந்து 200 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. கரெக்ட்டா? ஸோ இது வந்து சிபிடி மோடு ஓகேவா? ஸோ ஆக மொத்தத்தில இது வந்து யூசுவலா இருந்தது. அப்புறம் வேற ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எதுவுமே பெருசா சேஞ்சஸ் இல்ல. சிலபஸ்ல அப்படியே தான் இருக்குது. கரெக்ட்டா? பெருசா நானுமே பார்த்தேன். சிலபஸ் கீழ போனீங்க அப்படின்னா, ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா, எஸ். இந்த சிலபஸ் அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸ்ல பெருசா எந்தவித சேஞ்சஸுமே இல்ல. கரெக்ட்டா? ஸோ அதே தான் குடுத்துருக்காங்க. ஸோ வேக்கன்சி 821 கண்டிப்பா இது வந்து அதிகமாகுறதுக்கு நெறையாவே வாய்ப்பு இருக்கு. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. எக்ஸாம் டேட் அப்படிங்கிறது அக்டோபர் 25 யூசுவலா சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நவம்பர் 1 அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஒரு 1 வீக் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணதான். 1 வீக் நான் வந்து 2 வீக்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இது வந்து 1 வீக் வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. நவம்பர் 1 அப்படிங்குது. ஸோ இருக்கிற டைம் பீரியட கரெக்ட்டா யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த குரூப் 2 எக்ஸாமுக்கு வந்து நல்லபடியா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதுக்கு சப்போர்ட் பண்ற வகையில நம்மளுமே நெறைய வீடியோ அப்படிங்கிறது குடுப்போம். கரெக்ட்டா? ஸோ கண்டிப்பா தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றிங்க.